சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏசி, எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே ரூபாய் 10,000, 25,000, 50,000 மற்றும் 1,00,000 ஆகும். A1, A2, A3, A4 மற்றும் A5 A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். M1, M2, M3 ஆகியோர்கள் மேலாளர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். X related to Y என்ற உறவில் X என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் R என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாக அம்புகரி படம் மூலமாக குறிப்பிடுக. இப்போ கொஸ்டின் படி என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் சொல்யூஷன்ல பாருங்க. தட் இஸ் ஏ அசிஸ்டன்ஸ், அதாவது உதவியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ A1, A2, A3, A4, A5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அடுத்து அதே போல சி கிளர்க்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா எழுத்தர்கள் வந்து C1, C2, C3, C4. அடுத்து மேனேஜர்ஸ் எம்ங்கிறது மேலாளர்கள் பார்த்தீங்கன்னா M1, M2, M3 3 பேர். ஈங்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா E1, E2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். ஓகே ரைட். அதை கொடுத்துட்டு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். ஓகேவா, எக்ஸுங்க யாருன்னு தெரியாது, ஒய் யாருன்னு தெரியாது, ஆனால் 2 பேருக்கு ஒரு உறவு இருக்கு. அந்த உறவு என்னங்கிறாங்கன்னா ஊதியம்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப ஊதியம்னா என்ன? ஒரு நபருடைய அந்த மாச வருமானம் தான் நம்ம ஊதியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அதுக்கே என்ன கொடுத்துட்டாங்க, உதவியாளருக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10,000 ரூபாய் அப்படிதானே. அப்ப இங்க பாருங்க, ஸோ A1ங்கிறவர் 10,000 வாங்குவாரு, A2 10,000, A3 10,000, A4 10,000, A5 10,000. அப்ப எழுத்தருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25,000. அப்ப C1 25,000, C2 25,000, C3 25,000, C4 25,000. அதே போல M1க்கு என்ன போடுவீங்க, ஸோ மேனேஜருக்கு 50,000. ஸோ M1க்கு 50,000, M2க்கு 50,000, M3க்கு 50,000. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு எவ்வளவு, 1,00,000. அப்ப E1 1,00,000, E2 1,00,000. ஓகேவா, ஸோ அவங்க கொடுக்கறது அதுதான் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். ஓகேவா, ஸோ இதுல எதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், தட் இஸ் அவங்களா என்ன சொல்றாங்க, இந்த ஊதியத்தை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, அதை பெறக்கூடிய அந்த அலுவலர்கள் யாரு, ஸோ 10,000 வாங்கக்கூடியது யாரு, A1. ஸோ அப்போ 10,000, A1 தான் நம்மளுடைய வரிசை ஜோடி அமைக்கணும். ஓகேவா, இப்போ அந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வரிசை ஜோடி கண்ணம் அப்படிங்கிறதுல ஆர் அப்படின்னு போட்டுட்டு என்ன எழுதணும், ஸோ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000 A4, 10,000 A5. அதே போல 25,000 யார் வாங்குறாங்க, C1, C2, C3. அப்ப 25,000 C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4 அப்படின்னு முடிச்சிருங்க. அடுத்தது 50,000 யாரெல்லாம் வாங்குறாங்க பாருங்க, தட் இஸ் M1, M2, M3. அப்போ 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. ஓகே, நெக்ஸ்ட் 1,00,000 ரூபாய் யாரெல்லாம் வாங்குறாங்க, தட் இஸ் E1, E2. அப்போ 1,00,000, E1, 1,00,000, E2. இப்ப அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க, அம்புக்குறி படம் கேட்டிருந்தாங்க. ஓகே, அது என்ன பண்ணுவீங்க பாருங்க. ஸோ 10,000 வாங்குறதுல யாரு, தட் இஸ் A1, A2, A3, A4. கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனா நீங்க போட்டுக்கோங்க, A5. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரு அம்புக்குறியை போட்டு விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் A1 மேப், அதாவது நம்ம வந்து ரிலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 25,000 யார் வாங்கினாங்க, C1, C2, C3 அண்ட் C4. ஸோ இப்போ இதையெல்லாம் நீங்க இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் 50,000 யார் வாங்கினாங்க, M1, M2, M3. ஸோ இந்த 3க்கும் நீங்க கரெக்டா போட்டு இந்த மாதிரி ரிலேஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் 1,00,000ங்கிறது E1 அண்ட் E2. ஓகேவா, ஸோ இது ரெண்டுக்கும் இந்த மாதிரி அரை மார்க் போட்டுருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.